अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि हम्दन कसीरन तय्यबन मुबारकन फी। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। वमा तौफीक़ी इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाह। अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व अस्हाबिहि व अज़वाजिहि व अहले बैतिहि अजमाईन, अम्मा बाद। எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் அளவற்ற அன்பும் கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு நாம் முன்னால் செய்துவிட்ட பாவங்களை பொறுத்து சகித்து மன்னித்து அருள்புரிவானாக. நீண்ட ஆயுளோடு நிறைவான உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் நசீபாக்கி எல்லாமல்ல அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நசீபையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்புரிவானாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற மீலாது சொற்பொழிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு தொடர்புடைய இடங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து பயான் தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அது சம்பந்தமான பயான்கள் பிறை ஒன்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மக்கத்து வாழ்க்கை, பெருமானார் கண்ட போர்க்களங்களான பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், பெருமானார் மேற்கொண்ட ஹிஜ்ரத்து பயணம் என்று தலைப்புகளின் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் இதுவரைக்கும் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடரில் இன்றைய தினம் காரூன்ய நபியின் ஹைபர் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரூன்ய நபியின் ஹைபர். ஹைபர் என்ற ஒரு போர். இந்த போர் இஸ்லாமியர் வாழ்க்கையில், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களை சுற்றி வாழ்ந்த தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பை ஏற்படுத்திய போர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர், அதற்கு பிறகு உஹத், அகல் போர், ஹுதைபியா என்று பல போர்கள் நடந்தாலும் எல்லா போர்களிலும் பசிப்பட்டினியோடும்
ஆயுத பலம் இல்லாமல், ஆள் பலம் இல்லாமல் கடும் சோதனைக்கு உட்பட்டு தான் அந்த போர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஹைபர் போரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிற பொழுது மிகவும் கஷ்டமான சூழலில், உணவுக்கு வழியில்லாத சூழலில், பல சோதனைகளை கண்டுதான் ஹைபர் போர்க்களத்துக்கும் பெருமானார் வர்றாங்க. ஹைபர்னா என்ன? மதீனாவிலிருந்து 80 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோட்டைகள் அடங்கிய ஒரு பகுதி. ஆனால் பாலைவனத்தில் ஒரு சோலைவனமாக விளங்கிய பகுதி, நிறைய விவசாயம் செய்யப்பட்ட பகுதி ஹைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கு வாழ்ந்த யூதர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளச் செல்கிறார்கள். அந்த ஹைபரில் வாழக்கூடிய யூதர்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுக்கச் செல்கிறார்கள். இதுதான் ஹைபரின் நிகழ்வு. இது ஒரு முக்கியமான வரலாறு. இஸ்லாமிய வரலாறுகளில், பெருமானாருடைய வரலாறுல மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய வரலாறுகளில் ஹைபருடைய போர்க்களமும் ஒரு முக்கிய தருணம். இந்த போருக்கான காரணம் என்ன? பெரும்பாலும் ஒரு போருக்கான காரணம் அதற்கு முன்னால் நடந்த இன்னொரு போராக இருக்கும். உஹது போர்க்களம் அதுதானே. பத்ரில் தோல்வி பெற்ற குறைஷிகள், 70 தலைவர்களை பறிகொடுத்தவர்கள், நாங்கள் இஸ்லாமியர்களை பழிவாங்காமல் விடமாட்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் நாங்கள் பழிதீர்ப்போம் என்றுதான் சபதமேற்று உஹது போர்க்களத்திற்கு வருகை தந்தார்கள். உஹது போர்க்களம் உருவாகுவதற்கு காரணம் பத்ர் போர்க்களம். அதுபோல ஹைபர் என்ற கணவாய், ஹைபர் என்ற அந்த கோட்டைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிடுவதற்கு என்ன காரணம் என்றால், ஹிஜ்ரி 5 நடந்த அகல் போர், கந்தக் யுத்தம் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அகல் போர் என்பதாக தமிழிலும், கந்தக் என்று சொல்லக்கூடிய அரபி வசத்திலையும் அந்த போர் நாம் அறியப்பட்டிருக்கலாம். கந்தக் போர்க்களம்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000 எதிரிகள், மக்காவாசிகள் மாத்திரமல்லாமல் மக்காவாசிகள் தங்களோடு பல குழுக்களை இணைத்து கொண்டு, கித்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு, இதையெல்லாம் இணைத்து கொண்டு மதீனாவை நெருங்கிய பொழுது முஸ்லிம்களுக்கு மதீனாவிற்கு வெளியே சென்று இந்த 12,000 பேர்களை சந்திக்கக்கூடிய அவகாசம் கிடைக்கவில்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையில் என்ன முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், சையதுனா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், எங்களுடைய நாடுகளில் இதுபோன்ற இக்கட்டான சூழலில் நாங்கள் ஒரு போர் முறையை கையாளுவோம். என்ன போர் முறை? இருக்கின்ற ஊரை சுற்றி மிகப்பெரிய அகழி, மிகப்பெரிய பள்ளம் தோண்டுவோம். பள்ளம் தோன்றதுன்னா வாயில ஈஸியா சொல்லிடலாம். அந்த பள்ளம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையால் பாய்ந்து தாண்டக்கூடாத அளவிற்கான அகலத்தில் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 8 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் என்ன செய்யணும்? அகலத்தில் தோண்டணும். ஒருவேளை அப்படி பாய்ந்து தாவுகிற முயற்சியில் குதிரையோ குதிரை வீரனோ உள்ளே விழுந்து விட்டால் மேலே எழுந்து வரக்கூடிய
மேலே எழுந்து வர கூடாத அளவிற்கு அந்த அகலையினுடைய அந்த பள்ளத்தினுடைய ஆழம் இருக்க வேண்டும். ஒரு 8 அடிக்கு மேலேயாவது இருக்கும். மதீனாவை சுற்றி இந்த அகல் தோண்டப்பட்டது. அகல் தோண்டி மதீனாவாசிகள் எல்லாம் பெருமானாரின் தோழர்கள் எல்லாம் மதீனாவிற்குள்ளே தங்கிக் கொண்டார்கள். இது அகல் யுத்தம் என்பதாக சொல்வார்கள். இந்த அகல் யுத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர்கள், மதீனாவில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யூத குழு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அந்த யூதர்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் வரலாறுகளை கவனமாகவும் தெளிவாகவும் கேட்கவும். அந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். என்ன ஒப்பந்தம்? முஸ்லிம்களோடு போரிட மாட்டோம், முஸ்லிம்களோடு யார் போரிட வந்தாலும் அவர்களுக்கு உதவ மாட்டோம், முஸ்லிம்களுடைய அணியோடு நாங்கள் நிற்போம். இது அவங்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தம். முஸ்லிம்களும் பனு குரைலாவோடு போரிட மாட்டார்கள், அவர்களை அச்சுறுத்த மாட்டார்கள், அவர்களுக்கு பக்கபலமாக அவர்களை யாரும் தாக்க வந்தால் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். இது பனு குரைலாவோடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஆனால் மதீனாவை சுற்றி 12,000 பேர் எதிரிகள் குழுமி இருக்கிறார்கள். அகல் தோண்டப்பட்ட உடனே அகலை பார்த்துட்டு இந்த பள்ளத்தை பார்த்துட்டு திரும்பி போகலை. எத்தனை மாதமானாலும் நாம் ஊரை சுற்றி அமர்ந்து விடுவோம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் மதீனாக்குள்ள போறதுக்கு. 12,000 வீரர்கள் மதீனாவில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் இருக்கலாம். முஸ்லிம்களை வேரோடு மண்ணோடும் பிடுங்கி எரிந்து விடுவதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று 12,000 போர் வீரர்கள் மதீனாவை சுற்றி கூடாரம் அமைத்து உட்கார்ந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பனு குரைலா இருக்கு இல்லையா, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மதீனாவாசிகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பனு குரைலா, அது மிகப்பெரிய ஒரு கோட்டை. அது சாதாரணமான வீடுகள்லாம் கிடையாது, மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. அந்த கோட்டையினுடைய தலைவர் பேரு காபு. அந்த காபுட்ட இன்னொரு யூதன், அவனுடைய பேர் ஹை இப்னு அக்தப். நீளமாக சொன்னால் நமக்கு ஞாபகம் இருக்காது, அதனால என்ன செய்யறோம், ஷார்ட்டா சொல்றோம். ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன், போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது அங்கிருந்து அம்பால் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள், முஸ்லிம்களும் எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 12,000 பேர்களை எதிர்த்து சஹாபாக்கள் போர்க்களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். முழு வீரர்களும் முழு முஸ்லிம்களும் முழு கவனத்தோடு அந்த 12,000 பேர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த ஹை என்று சொல்லக்கூடிய ஒருவன், ஹை இப்னு அக்துப், அவன் குரைலாவில் பனு குரைலாவினுடைய தலைவர் காபை சந்திக்கிறான். சந்திச்சு சொல்றான், காபே, உனக்கு காலம் முழுவதும் நிம்மதியை தருகின்ற ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். அவன் சொல்றான், காலம் முழுவதும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஏன் முஸ்லிம்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து அவங்க தலைமைக்கு கீழே நீங்க இருக்கணும்? நீங்க தலைவர்கள் ஆக வேண்டாமா? நீங்கள் ஆதிக்கம் உள்ளவர்களாக வர வேண்டாமா? எனவே அதற்கு ஒரு சிறந்த திட்டத்தோடு நான் வந்திருக்கிறேன். நான் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய பல படைகளை, குறைஷிகளுடைய படைகளை, அதேபோல் கித்ஃபா என்று சொல்லக்கூடிய அல்லது கத்ஃபா என்று சொல்லக்கூடிய இன்னொரு யூத குழுக்களை தயார் செய்து இன்னென்ன இடத்தில் வைத்திருக்கிறேன். அவர்கள் முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அந்த குறைஷிகளுக்கு, அஹ்ஸாப் வாசிகளுக்கு, அந்த படைக்கு மதீனாவிற்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு
நாம் உதவி செய்தால் முஸ்லிம்களை தோற்கடிச்சலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடலாம், முஸ்லிம்களை வேறறுத்து விடலாம். எனவே நாம் குறைஷிகளோடு மக்காவாசிகளோடு ஒன்று சேர்ந்து கொள்வோம் என்பதாக இந்த ஹை காப சொல்றான். காபுட்ட போய் சொல்றான். அந்த காபு சொல்றான், நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், காலம் முழுவதும் இழிவை தருகின்ற ஒரு திட்டத்தோடு நீ என்கிட்ட வந்திருக்கிற. நீ சொல்ற காலம் முழுவதும் நான் சந்தோஷமா வாழ்றதுக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ற. ஆனா நான் சொல்றேன், நீ சொல்லக்கூடிய திட்டத்தை இங்கே அமல்படுத்தினால், செயல்படுத்தினால் காலம் முழுவதும் எனக்கு நிச்சயமாக இழிவு வந்து சேரும். அது மாத்திரமல்ல, நீ சொல்லக்கூடிய திட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இடி இடித்து மின்னல் வெட்டி மழை வராத ஒரு மேகத்தை எப்படி நீ காட்டுவியோ அது மாதிரி காட்டுற. 10,000 பேர் அங்கே இருக்கிறாங்க, இங்கே 2,000 பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம்களையும் முஸ்லீம்களுடைய வம்சத்தினரையும் வேரோடு மண்ணோடும் அழித்து விடலாம் என்பதாக நீ சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் இந்த திட்டத்துக்கு உடன்பட மாட்டேன். காபு ஒரு யூதன் சொல்லுகிறான், நான் இந்த திட்டத்துக்கு உடன்பட மாட்டேன். நான் முஹம்மதை உடன்படிக்கையை மீறாதவராக, வாக்கு தவறாதவராக, உண்மையாளராக நான் பார்க்கிறேன். எனவே என்னிடமிருந்து நீ சென்று விடு என்பதாக ஹையை விரட்டான். யாரு? காபு விரட்டான். ஹை விடுவதா இல்லை, ஹை விடுறதா இல்லை. மேலும் மேலும் அவனிடத்தில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறான். சொல்றான், நான் இறுதியாக உனக்கு நான் ஒரு வாக்குறுதியை தரேன். என்ன வாக்குறுதி அப்படின்னு சொன்னா, குறைஷிகளும் கத்துஃபான் படையினரும் முஹம்மதை அழிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டார்கள். ஒருவேளை முஹம்மதும் அவருடைய தோழர்களும் குறைஷிகளையும் கத்துஃபான் வாசிகளையும் தோற்கடித்து விட்டால் நான் உன் பக்கம் நிற்பேன். உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ தண்டனை, அந்த தண்டனையில என்னையும் நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். நான் கோட்டையை விட்டு ஓடி போயிட மாட்டேன், நான் உன்னோடு தான் இருப்பேன். என்னை நான் உனக்கு அடமானம் வைக்கிறேன், என்னை நான் உன்னிடத்தில் அடமானம் வைக்கிறேன் என்பதாக அந்த காபனுடைய மண்டையை கழுவி சம்மதிக்க வச்சுட்டான். பனு குறைலாவாசிகள் யூதர்கள் உள்ளிருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து வெளியே இருக்கக்கூடிய அஹஸாபாசிகளுக்கு, அதாவது குறைஷிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்கள், பெருமானாருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்குடைய குடும்பத்தார்கள், குழந்தைகள், ஒட்டுமொத்தமாக மதீனாவில் உள்ள பெண்களும் மதீனாவில் உள்ள வயோதிகர்களும் ஊனமுற்றோர்களும் குழந்தைகளும் மதீனாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோட்டை, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கோட்டையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கோட்டைக்கு காவலாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் இருக்கிறார். அந்த கோட்டையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி சஃபியா அவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யூதர்களிலிருந்து ஒருவன் என்ன செய்கிறான், அந்த கோட்டையை சுற்றி வரான். இந்த கோட்டையை சுற்றி வரான். எதுக்கு? இங்குள்ள பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, பாதுகாப்புக்கு வீரர்கள் இருக்கிறார்களா, அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் இவர்கள் இருக்கிறார்களா என்று உளவு பார்ப்பதற்காக ஒரு யூதன் அந்த கோட்டையை சுற்றி வருகிறார். இந்த சஃபியா அம்மா மேலிருந்து பார்க்குறாங்க, கோட்டையில மேலிருந்து பார்க்குறாங்க.
பார்த்துட்டு அவங்க திட்டத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். அதாவது பனு குறைலா வாசிகள் முஸ்லிம்களோடு செய்த ஒப்பந்தத்தை உடைத்து விட்டார்கள், எதிரிகளோடு சேர்ந்து விட்டார்கள், எதிரிகளுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை சஃபியா அவர்கள் உணர்ந்து விட்டு அந்த கோட்டையினுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் ஹஸ்ஸான் இப்னு சாபித், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவிஞர், அவரை அழைத்து சொல்கிறார். சஃபியாமா சொல்றாங்க, இந்த பாரு, ஒரு யூதன் நம்மை சுற்றி சுற்றி வரான். அவன் சுற்றி வருவதை பார்த்தால் பனு குறைலா வாசிகள் நமக்கு மோசடி செய்து விட்டார்கள், நமக்கு எதிராக அவர்கள் வஞ்சம் செய்து விட்டார்கள் என்று நான் புரிகிறேன். இவனை இங்கிருந்து தப்பிக்க விட்டால், உளவு பார்க்க வந்திருக்கின்ற இவனை நாம் தப்பிக்க விட்டால் நாம் பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறோம் என்பதை அவன் போய் சொல்லிடுவான். சொல்லிட்டா முதல்ல இங்க இருக்கக்கூடிய பெண்களையும் வயோதிகர்களையும் உடலால் பாதிக்கப்பட்டவர்களையும் சிறுவர்களையும் யூதர்கள் இரக்கம் பார்க்காமல் கொன்று விடுவார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாவும் அவருடைய தோழர்களும் மிகப்பெரிய எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிலைமையை அவங்க அறிவதற்கு முன்பாக நம்மை யூதர்கள் கொலை செஞ்சிருவாங்க. எனவே ஹஸ்ஸான் அவனை போய் கொன்று விட்டு வா என்று சொல்கிறார்கள் சஃபியா அம்மா. ஹஸ்ஸான் சொல்றாரு, சஃபியா அம்மா, என் உடல்நிலையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவனை பார்த்தால் சரியான முரடனாக இருக்கிறான். எல்லாம் மேலிருந்து பார்க்குறாங்க, கோட்டையினா உயரமாக கட்டியிருப்பாங்க, மேலிருந்து பார்க்குறாங்க, அவனை பார்த்தா முரடனை போல தெரியுது, என்னால் அவனை சமாளிக்க முடியாது. அவர் சொல்கிறார், ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்கிறாங்க, என்னால் என்ன செய்ய முடியாது, அவனை சமாளிக்க முடியாது, நான் அவனை வெல்வேனா என்பது எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார் ஹஸ்ஸான் இப்னு சாபித். சஃபியா அம்மா சொல்கிறாங்க, எப்பா இருக்கிறதுல நீ ஒரு ஆள் தான் ஆம்பளை, ஒன்று மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அவருடைய கோட்டை, உனது கோட்டை என்பதனால் உன்னை மட்டுமே பாதுகாப்பு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, வேற பாதுகாப்பு படையினர் யாரும் கிடையாது, முழுக்க பெண்களும் சிறுவர்களும் வயோதிகளும் இருக்கிறார்கள், நீதாப்பா போகணும் அப்படிங்கிறாங்க. இல்ல என்னை மன்னிச்சிருக்க, நான் போக மாட்டேன்டார், நான் போக மாட்டேன். அருமையானவர்களே, சஃபியா அம்மையார் அவங்க அவ்வாறு என்று சொன்னால், உன் கையில் இருக்கக்கூடிய கைத்தடி ஒரு பெரிய உலக்க மாதிரி உள்ள ஒரு கம்பு, அதை என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அவனுடைய இடுப்பினுடைய துணிகளை இருக்க கட்டி கொண்டு சஃபியா அம்மா என்ன செய்கிறாங்க, கோட்டையிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. பெண்கள் சமயங்களில் இந்த இஸ்லாத்தினுடைய நிகரில்லா சக்தியாக மாறியிருக்கிறார்கள். ஒற்றை பெண்மணி சஃபியா, அந்த அம்மா கோட்டையிலிருந்து குதிச்சு அந்த யூதனை நேருக்கு நேராக சந்தித்து அவனோடு சண்டையிட்டு அவனுடைய தலையில பலமாக அடித்து அவனை கீழே சாச்சிடுறாங்க. பார்த்தா கடைசியில் இறந்துடுறான். முழுமையாக அவனை சோதனையிட்டு விட்டு அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை உறுதியாக அறிந்ததுக்கு அப்புறம் சஃபியா அம்மா கோட்டைக்கு மேலே வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, ஹஸ்ஸான் அவனுடைய உடைமைகளை போய் எடுத்துவான். ஏன்னா போரில் அது ஒரு முறை, எதிரியுடைய ஆயுதங்கள், அவன் போட்டிருக்கக்கூடிய கவச உடைகள் இதெல்லாம் வெற்றி பொருளாக மாறிடும், அவனுடைய உடையை போய் எடுத்துட்டு வா என்று சொல்லுகிற பொழுதும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்றாங்க, இல்லை அவனுடைய உடைமை எனக்கு தேவை கிடையாது, நான் கீழே இறங்க மாட்டேன்ட்டார், நான் கீழே இறங்க மாட்டேன். யூதர்கள் உளவு பார்க்க சென்ற அந்த யூதன் திரும்பி வருவான் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யல, வரல. யூதர்கள் வணங்கிக்கிட்டாங்க, உளவு பார்க்க சென்றவன் கொல்லப்பட்டு இருக்கலாம். அப்படி என்றால் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய கோட்டை பலமிக்கதாகவும் அதை சுற்றி பாதுகாப்புக்கு முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வீரர்களையும் நிப்பாட்டி இருக்கிறார்கள், நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த கோட்டையின் பக்கம் நெருங்க முடியாது என்பதாக பனு குறைலா வாசிகள் என்ன செய்யறாங்க, கவனத்தை
எதிரிகளுக்கு உதவி செய்வதன் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்கள். இந்த கோட்டை பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு, என்ன, பனு குறைலா வாசிகள் எதிரிகளுக்கு உதவி செய்கிறாங்க என்பதாக. ஏன்னா மதீனாவில் உட்கார்ந்து கொண்டு 20 ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவிற்கு உணவுப் பொருட்களை என்ன செய்கிறாங்க, எதிரிகளுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த பனு குறைலா வாசிகள் யூதர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள், பேசினால் உண்மை பேச மாட்டார்கள். இது யூதர்களுடைய வரலாறு. இன்றைய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களாக இருக்கட்டும், இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய யூதர்களுடைய புத்தி அது. போரை நிப்பாட்டிக் கொள்ளலாம் என்பதாக ஈரானோடு ஒப்பந்தம் செய்துவிட்டு மறுநாளே போரை துவங்குவார்கள். கேட்டால் நான் போடலை, அமெரிக்காக்காரன் போட்டுட்டான்மா. அமெரிக்காரை கேட்டால் நான் போடலை, அவன் தான் போட்டேன்மா. இது யூதர்களுடைய பாரம்பரிய பழக்கம். அல்லாஹ் அதை குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார். யூதர்களோடு ஒப்பந்தம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் ஒப்பந்த மோசடி செய்வார்கள். அவனோடு இணைந்து எந்த ஒப்பந்தமும் செய்ய முடியாது. வரலாறுல நன்றி கெட்டவர்கள் என்பதாக இருந்தால் அது யூதர்கள். 20 ஒட்டகை நிறைய என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உணவுப் பொருள் கொடுத்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்னும் நம்ம ஹைபருக்குள்ளே நுழையல. ஹைபருக்கான போர் காரணங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தோழர்களை அனுப்பி, உண்மையிலேயே பனு குறைலா வாசிகள் நம்முடைய ஒப்பந்தத்தை மீறிட்டாங்களா என்பதை பார்த்து வாருங்கள். ஒருவேளை மீறிட்டாங்க என்று சொன்னால், எதிரிகளுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை அறிவிச்சிடாதீங்க, மக்களுக்கு மத்தியில் அறிவிச்சிடாதீங்க. மக்களுக்கு மத்தியில் கலக்கம் ஏற்பட்டு போயிடும். சென்ற தோழர்கள் சொல்கிறார்கள், ஆம், நிச்சயமாக அவர்கள் நம்முடைய ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள். போர் உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரினுடைய வலிமையை குறைப்பதற்காக குறைஷிகளோடு இணைந்திருக்கிற கத்துஃபான் கூட்டத்தாரை நம் பக்கம் திருப்பிக் கொண்டார். போரினுடைய வேகம் குறையும், எதிரிகளுடைய பலம் குறையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, மதீனாவாசிகளான 2 சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அந்த 2 பேரை கூப்பிட்டு பேசுறாங்க. சஹாபிகள் 2 பேரும் என்ன பேசினாங்க, நம்ம கத்துஃபான் வாசிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய உயைனா, அவனோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். அவன் ஒரு யூதன் தான். என்ன ஒப்பந்தம்? இந்த போரில் இருந்து நீ விலகி கொண்டால், எதிரிகளோடு கூட்டா இருக்கிறான், குறைஷிகளோடு கூட்டா இருந்து கொண்டு முஸ்லீம்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த உயைனாவை அழைத்து அவனோட ஒரு ஒப்பந்தம் செய்வோம். என்ன ஒப்பந்தம்? இந்த போரில் இருந்து நீ விலகி கொண்டால் மதீனாவில் விளைகின்ற விளைச்சலில் பாதி உங்களுக்கு காலமெல்லாம் தருகிறோம் என்று என்ன செய்வோம், ஒப்பந்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக எங்களுக்கு அவர்கள் எதிரி குழுவாகத்தான் இருந்தார்கள். அப்பொழுதே நாங்கள் எங்களுடைய விளைச்சலில் இருந்து கைப்பிடி கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்பதாக எதிர்த்துட்டோம். நீங்க சொல்லக்கூடிய யோசனை அல்லாஹ்வினுடைய வாக்கு என்று சொன்னால், அல்லாஹ் இப்படி சொன்னா என்று சொன்னால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். அது அல்லாமல் உங்களுடைய அபிப்பிராயம் என்று சொன்னால், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய அனுமதி பெற்று எங்களுக்கு விருந்தாளியா வந்தா மதீனாவுடைய சில பழங்களை சாப்பிட கொடுப்போமே தவிர வரியாக நாங்கள் என்றைக்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நம்மிடத்தில் என்னவில்லை, அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது, நாம் போரிடுவோம். 12,000 பேர் தான் நமக்கு தூசிதான். சஅத் இப்னு முஆத் சொல்லிட்டாங்க. சஅத் இப்னு முஆதுடைய உரையை பார்த்துவிட்டு களத்தில் நிற்கின்ற குறைஷி முஸ்லிம்களுக்கு வீரம் ஊட்டியது போல் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு, போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம் என்ற ஆழ்ந்த சிந்தனையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தில் போரை போத்திட்டு ஒரு நீண்ட அமைதியில் இருந்தாங்க.
அல்லாஹ் தஆலா ஒரு ஒளியை கொடுத்தான். அங்கே ஒரு உதவியை கொடுத்தான். என்ன உதவி தெரியுமா? எந்த கூட்டத்தாருக்கு விளைச்சலில் பாதியை கொடுத்து சமாதானமாக உள்ளே இழுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்களோ அந்த கத்ஃபான் கூட்டத்திலிருந்து நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர் இஸ்லாமாகி உள்ள வரார். நுஐம் இப்னு மஸ்ஊத் இஸ்லாமாகி பெருமானாரிடத்தில் தொடர்பு கொள்றார். பெருமானாரிடத்தில் வர்றார். யா ரசூலல்லாஹ், நான் கத்ஃபான் கூட்டத்தை சார்ந்தவன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன். நான் முஸ்லீமானதை யாருக்கும் நான் என்ன செய்யலை, தெரியப்படுத்தலை. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அவர் வந்து நிற்கிறார், எதிரி படையில் நிற்கிறார், கத்ஃபான் கூட்டத்தில் நிற்கிறார். மதீனாவுக்கு வெளியே உட்கார்ந்து தாக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் உள்ள ஒருவர் எப்படியோ உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து கேட்குறாரு, யார சொல்லலாம், நான் என்ன உதவி செய்யணும்? ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, ஒத்தால் நீ என்னப்பா செய்வ? ஒத்தால் என்ன செய்வ நீ? 12,000 பேர் இருக்கிறாங்க, உன்னால் என்ன செய்ய முடியும்? யார சொல்லலாம், என்னால் சிறு துரும்பை அசைக்க முடிந்தாலும் நான் அசைப்பேன். அப்போ பெருமானா சொன்னாங்க, போர்க்களங்களில் தந்திரத்தை மேற்கொள்வது ஹலால், தந்திரத்தை மேற்கொள்வது ஹலால். போர்க்களங்களில் வெற்றிக்காக சில பொய்களை சொல்வதும் ஹலால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்னால் முடிந்தால் சில தந்திர வேலைகளை செய்யும் அப்படின்னா. ஒருவரால் கூட போரினுடைய திசையை மாற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியது அஹ்ஸாப் போர், அகல் போர். நுஐமான் இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறார்? யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன்ட்டார். என்ன செஞ்சாரு? மதீனாவுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, பனு குறைலா, உட்கார்ந்து கொண்டு பெருமானாருக்கு எதிராக வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போனார். அந்த கூட்டத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய காபு, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காபுட்ட போனார். போய் சொன்னாரு, காபே, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? காபு சொன்னார், நீ என் கூட்டாளியினுடைய கூட்டத்தை சார்ந்த ஆளு, எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஆளு, எங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஆளு. அப்போ இந்த நுஅமான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அப்படின்னா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்ல வந்திருக்கேன், என் யோசனையை ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டாங்க. நீ சொல்லு என்ன யோசனைன்னு பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னாங்க. நீ உள்ளூர்காரன், நல்லா வழங்கணும். நீ உள்ளூர்காரன், மதீனாவாசி, உன்னுடைய சொத்து, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய விவசாய நிலம் எல்லாமே மதீனாவுக்குள்ளே இருக்கு. மதீனாவை சுற்றி நிற்கிறாங்களே 12,000 பேர், என் கூட்டத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், என் கூட்டத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வெளியூர் வாசிகள். ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க விரும்பிய மாதிரி மதீனா மாறிக்கும். ஒருவேளை அல்லாஹ் முஹம்மதுக்கு உதவி செய்து அந்த அஹ்ஸாப் வாசிகள், குறைஷிகள், என்னுடைய கூட்டம் கத்ஃபான் வாசிகள் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க தான் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிடுவாங்க. தான் புள்ள குட்டியெல்லாம் அங்கே இருக்குது, தன்னுடைய மனைவிமார்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. முஹம்மதும் அவருடைய தோழர்களும் வெற்றி பெற்றால் ஓ நிலைமை என்ன யோசிச்சு பாரு. அவங்கெல்லாம் வெளியூர் வாசி, அவங்களும் ஓடிடுவாங்க. அவருடைய தந்திரத்தை பாருங்க, பேச்சில் தானே இருக்கு. ஓ நிலைமை என்ன யோசிச்சு பாரு. உன்னை சும்மா விட்டுருவாங்களா? முஹம்மதும் அவருடைய தோழர்களும் நீ வாழ்ந்துட முடியுமா? உன்னுடைய சொத்துக்களுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் பாதுகாப்பு இருக்குமா? ஒருவேளை முஹம்மதும் முஹம்மதின் தோழர்களும் வெற்றி பெற்றால் யூதர்கள் ஆண்கள் அனைவரும் கொலை செய்யப்படுவீர்கள், பெண்கள் குழந்தைகள் அடிமைகளாக மாற்றப்படுவார்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், தங்கங்கள், நிறைய தங்கம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் முஸ்லீம்களுடைய கையில் போயிடும், கொஞ்சம் யோசிச்சு செயல்படு அப்படின்னு சொல்லவும் காபு என்ன செய்கிறாரு? காபு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ சொல்றது சரியாக தான் தெரியுது,
நான் என்ன செய்யணும் நீனே சொல்லு அப்படின்னு வரார், வழிக்கு வரார். நான் என்ன செய்யணும்? அகல் போரினுடைய நிகழ்வு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் நீனே சொல்லு. அப்போ அந்த நுஅமான் இப்னு மஸ்ஊத் சஹாபி அவங்க சொன்னாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு மதீனாக்கு வெளியே நிற்கிறாங்க பாருங்க குறைஷிகள், அவங்கள்ட்ட ஒரு 10 பேரை என்ன செய்யுங்க, அடமானமாக கேளுங்க. உங்கள் பக்கத்தில் அவங்க இருக்கட்டும், உங்களோட அவங்க இருக்கட்டும், இருந்து போரிடட்டும். ஒருவேளை நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அந்த 10 பேரை காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்தாகணும் இல்லையா? 10 பேர் முக்கியமான நபர்களாக இருக்கணும். அந்த 10 பேரை முதல்ல கேட்டு உள்ள வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக குறைஷிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது நான் உனக்கு நன்மையை நாடி சொல்லக்கூடிய யோசனைப்பா அப்படின்னு சொல்கிறார். இது சரியான யோசனை என்பதாக யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குறைஷிகளுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, ஆள் கேட்டு. அதுக்குள்ள இந்த நுஅமான் இப்னு மஸ்ஊத் குறைஷிகள்கிட்ட போயிட்டார், ஆப்போசிட் படையிட்ட போயிட்டார். போயிட்டு சொன்னாரு, உள்ள குறையலாக்கள் இருக்காங்க, பனு குறையலாக்கள் யூதர்கள், அவங்க நிலைமை சரியில்லை, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப முஹம்மதிடத்தில் சென்று அவர்கள் நற்பெயர் வாங்கிக் கொள்வதற்காக என்ன செய்ய போறாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து 10 பேரை வாங்கி அங்க சரண்டர் பண்ண போறாங்க. 10 பேரை வாங்கி முகமதுட்ட ஒப்படைக்க போறாங்க. ஒப்படைத்து தன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்ய போறாங்க என்று குறைஷிகள்கிட்ட போய் சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டு வெளியேறவும் யூதர்கிட்ட ஆள் வரான், யூதர்கிட்ட ஆள் வரான். 10 பேரை தாங்கன்னு கேட்டு வரான். ஏண்டா எங்கள் ஆட்களை பிடிச்சி அவர் கையில் கொடுத்துட்டு நீ நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குறியோ, தரம்பு போட அப்படின்னு அவனை விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்ட உடனே அந்த தூதர் வர்றாரு, யூதர்கள்ட்ட வராரு. வந்து இதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி குறைஷிகள் இல்லை, நம்ம உதவி செய்யலான்னு பார்த்தா நமக்கு உபத்திரம் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நுஅமான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் உள்ள வந்துட்டாங்க. பாத்தியா, நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும், உங்களுக்கு எதிராக தான் அவன் நிற்கிறானோ, கடைசியில் தோத்துட்டான்னு சொன்னா உன்னை அம்மன் விட்டுட்டு ஓடிவான் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் கையெழுந்த நிலைக்கு போயிட்டாங்க. இவங்களை நம்பி நம்ம இவங்களுக்கு முகம்மதுக்கும் அவருடைய தோழர்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டோமே என்பதாக அவருடைய உதவியை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு குறைஷிகளுக்கு தகவல் சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே குறைஷிகள் பின்தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதோடு இல்லை, அல்லாஹ் ஒரு பெரிய சூறைக்காற்றை வீச செய்தான், அந்த கூடாரங்கள்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரே நாளில் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய இருப்பிடங்களை எல்லாம் காலி செய்து விட்டு 12,000 பேரும் தான் இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு குறைலாவாசிகளை கூப்பிட்டாங்க. அந்த கோட்டைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதல்ல அனுப்பிச்சாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போயிட்டு அவங்களையெல்லாம் அழைச்சி எங்களுக்கு துரோகம் செஞ்சீங்களே என்பதாக அவர்களை பிடித்து விசாரிக்கிற பொழுது பனு குறைலாவாசிகள் சொன்னாங்க, முகமது அவர்களே, எங்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம், எங்கள் நண்பராகிய சஅத் அவர் தீர்ப்பு சொல்வார் அப்படின்னு சொன்னோட சஅத் அந்த போரில் கொஞ்சம் அம்பு அடிபட்டு கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் இருந்தார். அந்த சஅத் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் கொலை செய்யுங்க, சொத்துக்களை எல்லாம் அபகரிங்க, பெண்கள் குழந்தைகளை அடிமையாக்குங்கன்னு தீர்வு சொல்லிட்டார். சில பேர் தப்பிச்சு போயிட்டான், சில பேர் தப்பிச்சு போய் ஹைபரில் உட்காந்துக்கிட்டான். இப்போ தான் ஹைபர் வருது. ஹைபரில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இஸ்லாமியர்களை அவர்களுக்கு எதிராக நிறைய போர் தடவாடங்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் நடத்துவதற்கு
தயாராகி கொண்டிருந்த சூழ்நிலையில தான் இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. ஹைபர் வாசிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தயாராகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கிளம்பி ஹைபருக்கு வந்துட்டாங்க. ஹைபருக்கு வருகிற பொழுது இந்த கத்துஃபான் கூட்டத்தார் இருக்கிறாங்க பாருங்க, ஏற்கனவே அஹஸாப் போருக்கு வந்தாங்க பாருங்க, அதே கூட்டம் ஹைபரிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போர்லையும் கலந்து கொள்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் கத்துஃபான் வாசிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகிற பொழுது அவங்க ஊரை ஒட்டி என்ன செஞ்சாங்க? படையை கொண்டு வந்தாங்க. கத்துஃபான் வாசிகள் அந்த கூட்டத்திலிருந்து ஹைபருக்கு கிளம்பி இருந்தாங்க. சிலாயிரம் பேர் என்ன செஞ்சாங்க? கிளம்பி ஹைபருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை ஒட்டி வராங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே கத்துஃபான் வாசிகள் திரும்பிட்டாங்க, ஹைபருக்கு போகல. நம்ம ஊரே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, அதனால என்ன செய்ய முடியாது, நம்ம ஹைபர் வாசிகளுக்கு உதவி செய்ய முடியாதுன்ட்டு கத்துஃபான் கூட்டத்தார்கள் கத்துஃபானுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபருக்கு போயிருந்தாங்க. அல்லாஹு தாலா அந்த வெற்றியை, ஹைபருடைய வெற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல வாக்களித்திருந்தான். சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருந்தான், வாதக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறான், மகானிம கசீரத்தன், நிறைய வெற்றி பொருட்கள், தஅஹுதுனஹா, அது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா வாக்கு கொடுத்திருந்தான். ஹைபர் ரொம்ப செழிப்பான ஊர். ஹைபரை பொறுத்தளவுக்கு பல கோட்டைகள், குறிப்பாக 8 கோட்டைகள், முதல்ல 5 கோட்டை, இரண்டாம் பகுதியில் ஒரு 3 கோட்டை, 8 கோட்டைகள் பலமிக்க கோட்டைகள். அதெல்லாம சிறுசும் பெருசுமாக ஒரு 14 கோட்டைகள், இப்படி பல கோட்டைகள் அடங்கிய ஒரு ஊர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவில் நிறைய விஷயம் நடக்குது. சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்க இல்லையா, நம்ம அவங்க பேரை கேள்விப்பட்டிருப்போம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்னா இருக்கிறதுலே நிறைய ஹதீஸ்களை, 5000 சொச்சம் ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து மனப்பாடம் செஞ்சது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுக்கு அடுத்து தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2500 ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது இந்த போருக்கு முன்னால தான். பெருமானாரோடு அபூ ஹுரைரா இருந்த காலம் எவ்வளோன்னு சொன்னால் 4 வருஷம் தான். ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய கல்வியின் மீது இருந்த பேர் ஆவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு 5000 ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தது இந்த போருக்கு முன்னால தான். நிறைய நிகழ்ச்சி ஹைபருடைய வழியில நிறைய ஆச்சரியமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. சலமத் இப்னு அக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், சலமத் இப்னு அக்வா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவங்க யாருன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கூட்டத்தில் ஆமீர் என்று ஒருவர் இருந்தார். ஆமீர் என்று ஒருவர் இருந்தார், என் சகோதரர். அவர் சொல்றார், என் சகோதரர் நல்ல கவிதை பாடக்கூடியவர். நாங்கள் நீண்ட பயணம் பண்ணி ஹைபருக்கு முன்னால் போய் உட்கார்ந்துருக்கிறோம். ஹைபரை மறுநாள் காலையில் அடைய போகிறோம். இரவு நேரத்தில் அந்தந்த கூடாரம் விட்டு நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது, ஒரு கூடாரத்தில் 50 பேர், ஒரு கூடாரத்தில் 200 பேர், இப்படி கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம். ஒன்று கூடி அந்த ஆமீரை அழைத்து சொன்னோம், நீங்கள் நல்ல கவிதை படிப்பீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் கவிதைகளை படித்து காட்டுங்க, எல்லாரும் சோர்வாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சில கவிதைகளை படிக்க ஆரம்பித்தார். கவிதைன்னா என்ன? அல்லாஹ் நமக்கு நேர்வழி கொடுத்தான், நம்ம தர்மம் செஞ்சோம், தொழுதோம், அல்லாஹ் நமக்கு மன நிம்மதியை இறக்கினான் என்பது போன்று என்ன செய்கிறாங்கன்னா கவிதையை படிக்கிறாங்க. அவர் படிக்கக்கூடிய கவிதை எல்லாருக்கும் இதமாகவும் களைப்பை போக்கும் விதமாகவும் இருந்துச்சு. இந்த கவிதையுடைய சப்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யாருப்பா இந்த சாரிக், யார் இந்த சாயிக், அதாவது உள்ளத்தை இழுத்து கவர்ந்து இழுக்கிறாரே இந்த கவிஞர் யார் என்று கேட்கிற பொழுது
சொல்லப்பட்டுச்சு. அவர் தான் ஆமிர் இப்னு அக்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்னார். அல்லாஹ் அவருக்கு தனது கருணையை பொழியட்டும் என்று சொன்ன உடனே கூட இருந்த சில சஹாபாக்கள், குறிப்பாக செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் துஆ செஞ்சிட்டீங்க, ஆனால் ஆமிர் இப்னு அக்வா இன்னும் சில காலம் எங்களோடு ஹயாத்தோடு இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் ஆமிர் இப்னு அக்வா உயிரோடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுல ஏதோ ஒரு சமிக்கையை விளங்கிட்டாங்க. பொதுவாக போர்க்களத்துக்கு சென்றிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு துஆ செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த போரில் ஷஹீதாகிறான்னு அர்த்தம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்புகளில் ஒன்று. அதனால தான் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளோ சிறந்த கவிஞர், எங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடியவர், களைப்பையும் கவலையும் போக்கக்கூடியவர், இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும்ட்டாங்க. இந்த போர்க்களத்தில் ஹைபர் கோட்டைகளிலேயே மிக சிறந்த ஒரு கோட்டை இருந்துச்சு. என்ன கோட்டை அப்படின்னா, அதனுடைய தலைவன் வசிக்கக்கூடிய நாயிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. நாயிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் போய் அந்த ஹைபரில் இறங்குறாங்க. இறங்கி சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் ஹரிபத்துல் ஹைபர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், இந்த ஹைபர் இன்றைக்கு நாசத்தை சந்திக்க இருக்கிறது, இன்றைக்கு நாசத்தை சந்திக்க இருக்கிறது. இன்னா இதா நஸ்ஸல்னா பி சாஹத்தி யௌமின் ஃபஸாஅ ஸபாஹுல் முந்திரீன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய படை அதிகாலை வேளையில் ஒரு பகுதியில் இறங்கியது என்று சொன்னால் எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த மக்கள் தீங்கை அடைந்து கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை வேளையில் அந்த ஹைபர் மீது போர் தொடுக்க உத்தரவிட்டாங்க. நாயிம் என்ற கோட்டை பல சஹாபாக்களை தலைமையாக அனுப்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கோட்டையை கைப்பற்ற சொன்னாங்க. பெரும் சஹாபாக்கள் போய் கோட்டையை கைப்பற்ற முடியலை. முதல் நாள் ஒரு சஹாபி போறாங்க, கைப்பற்ற முடியல. மறுநாள் இன்னொரு சஹாபி, இல்லை முக்கிய சஹாபிகள், அவங்க தலைமையில படை போகுது, ஆனா அந்த மக்களை என்ன செய்ய முடியல, வெற்றி கொள்ள முடியல. பலமிக்க கோட்டைக்குள்ள புகுந்து கொண்டு உள்ளிருந்து அம்பால் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களை தாக்குறாங்க. முஸ்லிம்களால் தாக்கு பிடிக்க முடியல, அந்த கோட்டையை கைப்பற்ற முடியல. அன்றைக்கு இரவு இஷா தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை எல்லாம் ஒன்று கூட்டிட்டு சொன்னாங்க, நாளை நான் இஸ்லாமிய கொடியை ஒருவருடைய கையில் கொடுப்பேன். பெருமானார் சொல்றாங்க, நாளை ஒருவர் கையில் கொடுப்பேன், அல்லாஹ் அவருடைய கையில் வெற்றியை கொடுப்பான். ஒரு சுப செய்தி, அல்லாஹ் கையில் வெற்றியை கொடுத்துருவான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை விரும்புகிறார்கள், அவரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்புகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஆசை கொள்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாங்கள் விரும்புகிறோம், சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களை விரும்புகிறார்களா என்று தெரியாது. ஆனால் பெருமானார் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க, நாளை காலை யாருடைய கையில் கொடி கொடுக்கப்படுமோ அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த கொடி எனது கையில் தரப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் துஆ செஞ்சாங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் பொறுப்புகளை கேட்டு வாங்கியது இல்லை, பொறுப்புகளுக்கு ஆசைப்பட்டது இல்லை. ஆனால் அன்றைய தினம் நான் ஆசைப்பட்டேன். ஏனென்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடி கொடுக்கப்படக்கூடியவரை விரும்புகிறார் என்று பெருமானார் சொன்ன காரணத்தினால் அந்த கொடி என் கையில் கொடுக்கப்படணும் நான் ஆசைப்பட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க.
ஒவ்வொரு சஹாபாக்களும் அன்றைக்கு இரவுல துவாக்கல்ல மூழ்கிட்டாங்க. ஏன்? மறுநாள் காலையில் என் கையில கொடி கொடுக்கப்படணும் என்பதாக. சஹாபாக்கள் தூங்கலை. மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுகையில நேரத்தோடு எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தார்கள். தொழுது முடிச்சிட்டு அவளோடு சஹாபாக்கள் பார்த்துருக்கிறாங்க. யாருடைய பேரை ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி இப்னு அபி தாலிப் அவரை எங்கே என்று கேட்டார்கள். அவருடைய மருமகனார். அவரை எங்கே? அந்த கூட்டத்தில் அலி ரலியல்லாஹு இல்லை. ஆர்வத்தோடும் ஆவலோடும் தனது கையில் கொடி கெடுக்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் எல்லாம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற பொழுது அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லை. கேட்டாங்க, எங்கே இருக்கிறாங்க? சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், கடுமையான கண்வலியின் காரணத்தினால் முடி பிதுங்கியவராக, கண் வலியால் கண்ணெல்லாம் வீக்க பிடித்து போய் அவர் படுத்திருக்கிறார், அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. பெருமானார் தனது முபாரக்கான உமிழ்நீரை தொட்டு அலி ரலியல்லாஹுடைய கண்ணில் தடவுனாங்க. ஒரு நொடி அப்படியே கண்வலி நின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் கோட்டையை வெற்றி கொள்வதற்கான கொடியை செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, முதல்ல இஸ்லாத்திற்கான அழைப்பை அந்த கோட்டை வாசிகளுக்கு கொடு. அவர்கள் உனது அழைப்புக்கு செவிசாய்த்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்விற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கடமைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடு. புறக்கணித்து விட்டால் போர் தொடுத்து விடுங்கள் என்பதாக பெருமானார் கட்டளையிட்டு செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. முதல் கோட்டை நயீம், நயீமை தொடுகிறார்கள். நாயிம் என்று சொல்லக்கூடிய கோட்டை, அந்த கோட்டையை தொடுறாங்க. கோட்டைக்குள்ள நுழைகிற பொழுது கோட்டைக்கு உள்ளிருந்து மஹரப் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையினுடைய தலைவன் அவன் சப்தமிடுகிறான். அவன் கவிதை படிக்கிறான். நான் யார் தெரியுமா? நான் மஹரப். 1000 நபர்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய வீரன் என்று பெயர் எடுத்தவன். 1000 பேருக்கு முன்னால விட்டாலும் 1000 பேரையும் தோல்வியடைய செய்வான். மஹரப் அப்படின்னு பேர் பெற்ற மிகப்பெரிய வீரன். அவன் கவிதை படித்துக் கொண்டே வருகிறான். என்னை சந்திப்பதற்கு உங்களில் யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது இரவுல கவிதை படிச்சாரு பாருங்க. ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. திருப்பி அவனுக்கு பதில் படிச்சாங்க. நான் ஆமிர், அது ஹைபருக்கு தெரியும். நான் ஆமிர் என்று ஹைபரில் உள்ள ஊர்ல உள்ள ஆளுக்கு தெரியும். நான் யாருக்கும் அஞ்சாதவன். 1000 மேந்தி விட்டால் நான் யாரை பார்த்தையும் பயப்பட மாட்டேன். நீ 1000 பேரை எதிர்த்து நிற்கக்கூடிய வீரனாக இருக்கலாம், நான் உன்னை எதிர்த்து நிற்பேன் என்பதாக ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல மஹரபுக்கு எதிராக களம் இறங்குகிறார்கள். படையெல்லாம் பார்த்துட்டு நிற்கிது. படையெல்லாம் அப்படி நிற்கிது. ஹைபர் கோட்டையினுடைய தலைவன் இறங்குகிறான். இங்கிருந்து ஆமிர் இறங்குகிறார். அருமையானவர்களே, ஆமீர் கொஞ்சம் குட்டையான ஆள். ஆமீர் இப்னு அக்வா கொஞ்சம் குட்டையான ஆள். அவர் வைத்திருக்கக்கூடிய வாளும் குட்டையான வாள். மிக உக்கிரமாக சண்டை நடந்துச்சு ஆமீருக்கும் மஹரபுக்கும். மஹரப் தன் கையில் இருக்கக்கூடிய வாளால் ஆமீர் அவர்கள் அணிந்திருந்த கவசத்தில் ஓங்கி அடிக்க மஹரபுடைய வாள் என்ன செஞ்சிருச்சுன்னா ஆமீருடைய அந்த கவசத்துக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. வாளை உருவ முடியல. ஆமீர் குட்டையான ஆளு. அவர் மஹரபை எதிர்த்து தாக்குறேன்னு சொல்லிட்டு வாளால வீசுகிற பொழுது, அதாவது காலில் வாளை வீசுகிற பொழுது அவன் என்ன செஞ்சிட்டான்? மஹரப் தாவி பின்னால் குதிச்சுட்டான். மிக வேகமாக வந்த வாள் ஆமீர் இப்னு உக்பாவுடைய காலையே தாக்கிருச்சு. அவருடைய காலை பின்னங்காலில் தாக்கி ஒரு நரம்பு அறுபட்டு ரத்தமெல்லாம் பீரிட்டு வீசியது. கொஞ்ச நாளில் மூத்தாயிட்டார். ஆமீர் மூத்தாயிட்டார். சில பேர் தப்பாக பேசினாங்க.
ஆமீர் தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அவர் வீரத்தோடு போரிட்டார், அவர் சுவனவாதின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஹரமை எதிர்த்து ஆமீர் களம் கண்டார். ஆனால் ஆமீர் அவரே தாக்கப்பட்டு என்ன செய்கிறாரு, வெளியே வந்துடுறார். மீண்டும் அவன் கொக்கரித்தான். மஹரம் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு களம் கண்டார்கள். நீ 1000 பேருக்கு சமம் என்று சொன்னால் என் தாய் எனக்கு சிங்கம் ஹைதர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அதனால்தான் ஹைதர் அலின்னு பெயர் வைக்கிறோம் இல்லையா, ஹைதர் அலி, ஹைதர் அலி, எனது தாய் எனக்கு ஹைதர் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று ஒண்டிக்கு ஒண்டி மஹரபோடு மோதுகிற பொழுது மஹரப் அங்கே தலை தனியாக வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறான். அருமையானவர்களே, 8 கோட்டையை சுற்றி நிறைய நிகழ்ச்சி இருக்குது. இறுதியாக ஹைபர் முழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றினார்கள். ஹைபருடைய நிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. நிறைய நிலங்கள், நிறைய பொருட்கள், நிறைய தங்கங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சொல்கிறார், ஹைபரை நாங்கள் வெற்றி கொள்கிற வரைக்கும் பேரிச்சம்பழத்தை நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டது கிடையாது. 1-2 கிடைக்கும், நமக்கு வெளிநாட்டு பேச்சம்பழம் முன்னால் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி 1-2 கிடைக்கும். ஹைபர் நாங்கள் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுதான் நாங்கள் பேரிச்சம்பழத்தை வயிறு நிறைய சாப்பிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஹைபரில் நிறைய நிகழ்ச்சி நடக்குது. வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் வீரர்களுக்கு நாட்டு கழுதைகள் அங்கு நிறைய கிடைச்சது. யூதர்களுடைய கழுதைகள் வெற்றி கொள்ளப்பட்ட அங்கு உள்ள எல்லாமே வெற்றி ஆனவர்களுக்கு சொந்தம். நாட்டு கழுதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு பங்கு பிரித்து கொடுத்தாங்க. பங்கு பிரித்து கொடுத்த உடனே சஹாபாக்களுக்கு சந்தோஷம். இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தவங்க, இவ்வளோ நாள் வயிறார சாப்பிடாமல் இருந்தவங்களுக்கு நிறைய நாட்டு கழுதை கிடைக்கவும் அவங்கவுங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அறுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு நேரத்தில் ஒவ்வொரு கூடாரத்துக்கு வெளியேயும் பெரிய பெரிய அண்டாக்களை வச்சு சமைக்க ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கூடாரத்தை விட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா ஊர்கஞ்சிரி ஆக்கிற மாதிரி வருஷம் போல சட்டியாக இருக்கு. கேட்டாங்க, என்னப்பா நடக்குதுன்னு கேட்டாங்க. யார் சொல்லலாம், போரில் கிடைச்ச அந்த நாட்டு கழுதைகளை அறுத்து சஹாபிகள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்வதற்காக மகிழ்ச்சியாக அந்த சட்டியை சுற்றி சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இறைச்சியை. அல்லாஹ் அங்கே ஒரு வகையை கொடுத்தான். என்ன வகை தெரியுமா, இன்று முதல் உங்களுக்கு நாட்டு கழுதை சாப்பிடுவது ஹராம். ஒரு 2 மணி நேரத்துக்கு பின்னால் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பசியோடும் பல நாட்கள் பட்டினியோடும் வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்து சமைத்து சாப்பிடுகின்ற நேரத்தில் அல்லாஹ் வகி அறிவிச்சா, நாட்டு கழுதை உங்களுக்கு ஹராம். பெருமானார் ஒரு அறிவிப்பாளரை அழைத்து அறிவிக்க சொல்றாங்க. அறிவித்த உடனே அது உண்மையா பொய்யா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கூட என்ன செய்யல, கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற ஒரு வார்த்தை அவருடைய காதல விழுந்த உடனே முழு சட்டிகளையும் கவிழ்த்து விட்டார்கள். முழு சட்டியும் கவிழ்த்தாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த சட்டியை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. அவ்வளோ கட்டுப்பாடு. எவ்வளோ வெற்றி கிடைத்தாலும், எவ்வளோ சோதனைக்கு உட்பட்டாலும் பெருமானார் நில் என்றால் நிற்பார்கள், உட்கார் என்றால் உட்பார்கள், சாப்பிடு என்றால் சாப்பிடுவார்கள், சாப்பிடாத என்றால் தவிர்த்து கொள்வார்கள். அவ்வளோ கட்டுப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் பட்ட கட்டுப்பாடு. அருமையானவர்களே, அதுக்கப்புறம் வயிறார கோதுமைகளும் பேரிச்சங்களும் சாப்பிட்டாங்க. இதை சுற்றி நிறைய நிகழ்ச்சி நடக்குது. குறிப்பாக அந்த கூட்டத்தினுடைய இளவரசியாக இருந்த அந்த கூட்டத்துடைய தலைவருடைய மகள், இன்னொரு தலைவனுடைய மனைவி சஃபியா அவர்கள் மணப்பெண்ணாக கைது செய்யப்பட்டு பெருமானார்ட்ட கொண்டு வராங்க. அன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த மணமகனும் கொல்லப்பட்டிருக்கிறான். ஏன்னா யூதனாக இருந்தான். பெருமானாருக்கு நிறைய எதிராக சூழ்ச்சி செஞ்ச ஆட்கள்ல இவன் ஒரு ஆள். சஃபியா அம்மா யாருன்னு சொன்னா, மதீனால ஹையின்னு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா,
முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டத்தை முதல்ல தொடங்கினது யாரு? அந்த ஹை அங்கேயும் தப்பிச்சு அங்கேயே மாட்டிக்கிட்டு அங்கேயே மூத்தா போயிட்டான். அந்த ஹையினுடைய மகனார் சஃபியா மனக்கோலத்தோடு பிடித்து வரப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கைதிகளோடு நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிப்பாட்டியாச்சு. திஹியத்துல் கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அடிமையை கொடுங்களேன்னார். போர் வெற்றி பொருள் இருந்து என் பங்குக்கு வர மாதிரி ஒரு அடிமையை கொடுங்களேன்னார். பெருமானார் சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய அடிமைகளை யாரையாவது கூட்டிட்டு போவான்ட்டாங்க. அவர் போய் நேரம் என்ன செஞ்சிட்டாரு? சஃபியா கூட்டிட்டு போயிட்டார். அந்த நாட்டினுடைய இளவரசின்னு அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு தோழர் வந்தார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யார் ரசூலல்லாஹ், திஹியா கூட்டிட்டு போயிருக்கிறாரு, சஃபியா அடிமையாக கூட்டு போயிருக்கிறாரு. அந்த சஃபியா இந்த நாட்டினுடைய இளவரசி, வசதியாக வாழ்ந்தவங்க. அவர்களை ஒரு சாதாரண வீரனுக்கு நீங்கள் அடிமையாக கொடுப்பது முறையல்ல. நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் அந்த பெண்ணை அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டினுடைய தலைவரை இன்னொரு நாட்டினுடைய தலைவர் வச்சிருந்தா ஒரு அந்தஸ்துல சரியா இருக்கும். திகியாவோடு அனுப்புறது அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி. வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே பெருமானார் திகியாவை சஃபியாவோடு அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அழைச்சிட்டு வந்தாங்க. திகியா கூட்டு வந்துட்டார். பெருமானார் சொன்னாங்க, திகியா வேற ஒரு அடிமையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அவர் ஒன்றும் சொல்லலை, அவருக்கு ஒன்றும் தெரியல. சரி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்பதாக என்ன செய்யறாரு? கைதிகளுக்குள்கிட்ட போகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா அம்மாவுக்கு இஸ்லாத்தை பற்றிய அழைப்பு கொடுக்குறாங்க. இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்னை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். எங்கள்கிட்ட திருமணம் முடித்துக் கொள்ளுங்க. என்னை உரிமை விட்டீங்க இல்லையா? என்னை அடிமையா ஸல்லல்லாஹு உரிமை விட்டாங்க. என்னை உரிமை விட்டீங்க இல்லையா? அந்த உரிமை விட்டதையே எனக்கு மகராக தாருங்கள், மகராக தந்துருங்க என்பதாக சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சஃபியா அம்மாவுடைய தாடையில் பார்த்தா ஒரு காயம் இருந்துச்சு. ஒரு காயம். சஃபியா அம்மாட்ட கேட்குறாங்க, அது என்ன காயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டால் கூட ஒரு காரணம் தான். என்ன காயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன். மதீனாவிலிருந்து ஒரு ஒளி பிளம்பு எனது மடியில் வந்து விழுவதை நான் பார்த்தேன். இந்த கனவை நான் என் கணவன்கிட்ட சொன்னேன். இந்த கனவை நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். என் வீட்டுக்காரர் என்னை ஓங்கி கன்னத்தில் அடித்து, மதீனாவின் அரசர் மீதா நீ ஆசைப்படுகிறாய் என்று என்ன கேட்டாரு. இந்த கனவின் விளக்கம் என்ன தெரியுமா? சஃபியா அம்மா மதீனாவின் அரசரான முகமது நபி அவர்களை திருமணம் முடிப்பார்கள் என்ற சுப செய்தி முந்திய நாள் முஸ்லீம் ஆவதற்கு முன்பதாகவே அந்த அம்மாவுடைய கனவுல சொல்லப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை திருமணம் முடிச்சாங்க, உரிமை விட்டுட்டாங்க. இதை பார்த்த சஹாபாக்கள் சஃபியா அம்மாவுடைய உறவு பெண்களை, சொந்த பந்தங்களை நம்ம எப்படி அடிமையா வைக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்றால் இந்த உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் தாய் என்ற அந்தஸ்துக்கு போயிடுறாங்க. தாயினுடைய உறவினர்களை நம்ம எப்படி அடிமையாக வைத்திருக்க முடியும் என்பதாக எல்லா சஹாபாக்களும் உரிமை விட்டாங்க. அடிமைகளை உரிமை விட்டுட்டாங்க. இதை பார்த்த யூதர்கள் மனம் வெதும்பி போயிட்டாங்க. நேற்று வரை நமக்கு எதிராக நின்று சண்டையிட்டவர்கள், களம் கண்டவர்கள், இன்றைக்கு பெருமானாருடைய மனைவி என்று ஆன பிறகு அவர்களின் உறவினர்களை அடிமையாக வைத்திருப்பது எங்களுக்கு தகுதி இல்லை. பெருமானாருடைய துணைவியினுடைய சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, அவர்களை சுதந்திரமானவர்களாக அவிழ்த்து விடுங்கள் என்பதாக அவிழ்த்து விடுகிறார்கள் என்று சொன்னால் எத்தகைய குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்று யூதர்கள் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கிடைத்த ஹைபர்
போர்க்களத்தில் கிடைத்த நிலங்களை சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. பெருமானாருடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த நிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விளைச்சலை தான் தான் மனைவிமார்களுக்கு குடும்பத்தார்களுக்கு வருட செலவீன பணமாக கொடுப்பார்கள். மாதம் மாதம் நம்ம வீட்டுக்காரமாக ரூபா கொடுக்குறோம்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் நினைச்சுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நினைச்சுவாங்க அங்கு வரக்கூடிய விளைச்சல் பொருட்களை வருஷத்திற்கான செலவீனமாக கொடுத்துருவாங்க. இப்படி ஹைபர் போர் வெற்றி கொள்ளப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு இருந்த நிறைய பயம். ஏன்னா இதுக்கு முன்னால ஹுதைபியாவில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணத்தினால் மக்காவாசிகளுடைய அச்சுறுத்தலிலிருந்து முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த ஹைபர் வாசிகள் அவர்கள் முறியடிக்கப்பட்ட காரணத்தினால முஸ்லீம்கள் நிம்மதி பெருமூச்சு அடைந்து அதற்கு பிறகு இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமானதாக மாறியது. முஸ்லீம்களுடைய நிலைமையும் செல்வ செழிப்புக்குரிய நிலையாக மாறியது என்பதை நாம் இந்த போரினுடைய முடிவாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த போர் தரக்கூடிய செய்திகளில் நிறைய செய்திகள் இருக்கு. ஒன்று, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எந்த போரையும் வெற்றி கொள்ள முடியாது. முஸ்லிம்கள் சஹாபிகள் எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு தியாகங்களை செய்து கொண்டு எல்லா சோதனையிலையும் வெற்றி பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் செல்வ செழிப்பான வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான். ஹிஜ்ரி 8 சஹாபிகள் செல்வ செழிப்பான சஹாபிகளாக மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனைகளுக்கு பிறகு நசீபாக்கி கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சஹாபிகள் எப்படி பெருமானாருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வழியில் அதை வெற்றி கண்டார்களோ, அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நசீபாக்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா ஈமானிய உறுதிமிக்க வாழ்க்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்புரிவானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகின்ற வாழ்வை அல்லாஹ் தஆலா நமக்கு அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வருகின்ற சோதனைகளிலும் கூட அல்லாஹ் சொன்னபடி வெற்றி கொள்ளக்கூடிய நசீபையும் வாய்ப்பையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அத்தனை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அறிவுரிவானாக. வளமான வாழ்க்கையை ஹலாலை கொண்டு நிறைவு பெறுகின்ற வாழ்க்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அறிவுரிவானாக. அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் நிறைவான முறையில் தந்து நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பற்றி சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல் நசீபை வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் சொந்தமாக்குவானாக. வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏகே சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.